நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 30 தேதி, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14 நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளில் பணவரவு யாருக்கு, செலவு யாருக்கு பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும். தள்ளி போன சில வேலைகள் நிறைவேறும். ரிஷப ராசி அன்பர்களே, கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும். கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சி மேம்படும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் கிடைக்கும். குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். வாகன பயணங்களின் போது விவேகம் வேண்டும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கன்னி ராசி அன்பர்களே, பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் குறையும். உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த சலசலப்புகள் குறையும். துலாம் ராசி அன்பர்களே, தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். அரசால் அனுகூலம் ஏற்படும். எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உண்மையானவர்களை புரிந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மனதளவில் தைரியம் பிறக்கும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மனதில் ஒருவிதமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும். அரசு செயல்களில் இருந்து வந்த முரண்பாடுகள் மறையும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். புதிய கூட்டாளிகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களின் உதவியால் சாதகமான வாய்ப்புகள் அமையும். மீன ராசி அன்பர்களே, சவாலான செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். விளையாட்டு சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும்.